ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொடுக்கறது இல்லை, சரிங்களா? ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே டெலிகிராம் சேனலில் போயிட்டு, சரிங்களா, டெலிகிராம் சேனல் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட்டு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட்டு கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? டெலிகிராம் சேனலில் டெஸ்ட் கொடுக்குறதுல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டெஸ்ட் அப்லோட் ஆகிருக்கும், ஒரு சில டெஸ்ட் அப்லோட் ஆகிருக்காது. அண்ட் எஸ் ரெகுலராக டெஸ்ட் அப்லோட் ஆகலைன்னா உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? டெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், அதே மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான இடம் பார்த்தீங்கன்னா எய்மர்ஸ் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேவா? எய்மர்ஸ் ஆப்பில் வந்து டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா எய்மர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும், ஓகேவா? இந்த டெஸ்ட் சீரிஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees, ஓகே? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ 10,000 rupees அப்படின்னு சொல்லி டெஸ்ட் சீரிஸோட ரேட் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறப்ப 5,000 rupees தான் வரும். அதுலேயும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அந்த கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2,000 rupees மட்டும் பே பண்ணால் போதும். சார் என்னால் அந்தளவுக்கும் பே பண்ண முடியாதுங்கிறவங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. இந்த 2,000 rupees பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுறது வச்சு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டைப் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் நிறைய காசு நாங்களும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, சரிங்களா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்கலாம், ஓகேவா? இதில் ஃபிசிக்ஸில் ஒரு டெஸ்ட் மிஸ் ஆகுது, கெமிஸ்ட்ரியில் ஒரு டெஸ்ட் மிஸ் ஆகுது, நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன், ஓகே? இந்த டெஸ்ட் நான் ஒரு தடவை பார்த்துடுறேன். ஸோ நல்லா பாருங்கள், இந்த மாதிரி டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும், ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட்டை தாராளமாக கொடுத்துக்கலாம், ஓகே? ஒரு செகண்ட் இன்னும் இருங்க, சரி, அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துக்கலாம். சொல்யூஷன் பார்க்கணும், நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ், ஓகேவா? இதில் வந்து ஒரு சில கொஷின் அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் பார்க்கலாம் நீங்கள், சரிங்களா? இது எல்லாமே நான் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே பார்க்க முடியும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் இருக்கும், ஓகேவா? சிலபஸ் ஓப்பன் ஆயிரு, கொஞ்சம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ப்ரிப்ரேஷனை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு தனியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன லெசனோட டெஸ்ட் இருக்குது, ஸோ அந்த சிலபஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் போய் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக டெஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது, பார்ட் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்பில் கொடுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணி பழகிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் வந்து நான் உங்களை டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெலிகிராமில் போயிட்டு புக்ஸ் A2Kன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் கொடுத்துக்கலாம். சார் ஏன் சார் எனக்கு தான் மற்ற டெஸ்ட்டே டெலிகிராமில் கிடைக்குது, நான் ஏன் இங்கே பாரு இப்போ 31 தான் காட்டுதா? சரி, அப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ண மாதிரி தான் காட்டுறான். எல்லாத்துலையும் ஒன் டெஸ்ட்னு காட்டுது. இதுலாச்சும் டெஸ்ட் இது எம்டி ஃபோல்டர் இருந்தால் பரவாயில்ல. சரி, என்னன்னு தெரில எனக்கு. சரியா 32 அப்லோட் பண்ணிக்க, அது 31 காட்டுறேன், நோ ப்ராப்ளம். ஏன் நான் உங்கள்கிட்ட போய் டெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமேலே உங்களுக்கு இந்த ஸ்டாட்ஸ் கிடைச்சிடும், சரிங்களா? அதை வச்சு தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா அனலைஸ் பண்ணுறது நான் உனக்கு சொல்லித்தரேன். பட் நீங்கள் இப்போ டெஸ்ட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களோடது, சரியா? நான் வந்து எஜுகேட்டர், அதனால் எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடது வரும். நீங்கள் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம், சரியா? நான் சும்மா ரேண்டமாக ஓகே, முகமது சமீர், இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன், இந்த வருஷம் மீட்டப்பில் கூட வந்திருந்தாரு. ஸோ இந்த பையனோட பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரேண்டமாக நான் சொல்கிறேன், ஓகே? உனக்கு வேணால் வேற யாராச்சும், நிஷிதா, இந்த பொண்ணு திண்டுக்கல் பொண்ணு, டாக்டர் சஞ்சீவ்ராமும் என்னை பார்க்க வந்தார், கரெக்டாக? முகமது ஷமீர் வந்து நம்ம தேனிக்கார பையன், ஓகே? இந்த பையன்ட்டு பேசி ரொம்ப நாச்சு, இன்றைக்கி பேசுவோம். சௌமியா. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன தான் பண்ணியிருக்காருன்னு போய் பார்ப்போம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், டோட்டல் கொஷின் எவ்வளோ? 50. இவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணது 45, இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணது 5 கொஷின் இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்போ நான் அனலைஸ் ஷீட்டில் இது எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது காமிச்சிடுறேன். ஏன்னா நார்மலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் உட்காந்து திருத்திக்கிட்டே இருக்கணும், இது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இதுனா டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும், அதுக்காக தான் நான் இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்கிறது புரிஞ்சா? ஓகேவா? ஸோ அனலைஸ் பண்ணுறது எப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ மாதிரி போட்டுறேன். டெஸ்ட் சீரிஸ்க்கு நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. 2,000 rupees உங்களால் பே பண்ண முடிஞ்சால் பே பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பே பண்ண முடியாதவங்க நோ ப்ராப்ளம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் நைஸ் டே.